ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு புத்திசாலி காக்கா இருந்தது. ஒரு நாள் மாலை வானம் கருமையாகி மழை பெய்ய ஆரம்பிச்சது. அனைவரும் வீட்டுக்குள்ளே ஓடினாங்க. ஆனால் அந்த காக்கா மட்டும் ஒரு பெரிய யோசனை பண்ணுச்சு. மழைக்காலம், எல்லாருக்கும் சூடான சாப்பாடு வேணும்னு நினச்சது. அதனால் அது ஒரு சின்ன கடை போட்டது. சுட சுட பக்கோடான்னு கூவ ஆரம்பித்தது. மழை சத்தத்துக்கு நடுவே அந்த காக்கா கூவியது எல்லாருக்கும் கேட்டது. குழந்தைக ஜன்னல்ல இருந்து பார்த்தாங்க. அம்மா, காக்கா பக்கோடா விற்கிது அப்படின்னு சிரிச்சாங்க. சிறிது நேரத்திலேயே மக்கள் குடையோடு வந்து பக்கோடா வாங்க ஆரம்பித்தாங்க. காக்கா நன்றாக சமைத்து சுத்தமாக கொடுத்தது. ஒரு குட்டி குருவி குளிரில் நடுங்கிட்டு நின்னது. அதை பார்த்த காக்கா, இது உனக்காக இலவசம் அப்படின்னு சொல்லி பக்கோடாவை கொடுத்தது. குருவி சந்தோஷமாக சாப்பிட்டது. அந்த நாள் முழுக்க காக்கா நல்ல வியாபாரம் பண்ணது. மழை முடிஞ்சதும் எல்லாரும் நல்ல யோசனை காக்கான்னு பாராட்டினாங்க. காக்கா சிரிச்சது. சரியான நேரத்தில் நல்ல யோசனை இருந்தால் வெற்றி நமதேன்னு சொன்னது. நீதி: சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். மற்றவர்களுக்கு உதவினால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe to my channel.